வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு புது கூட்டணி கட்டமைப்பு உருவாகியிருக்கு. இதுதான் வரப்போற இந்த அரசியல் போரோட போக்கையே தீர்மானிக்க போகுது. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இந்த ஒரு வரி போதும் வரப்போற அரசியல் ஆட்டத்தோட தீவிரம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. களத்துல வைக்கப்படுற ஒவ்வொரு அடியும் ஒரு போர்க்கள வியூகத்துக்கு சமம்னு சொல்லலாம். பாருங்க, இந்த முழு தேர்தல் போரையும் ரெண்டு பெரிய கூட்டணிகள் தான் தீர்மானிக்க போகுது. அவங்களோட வியூகங்கள், அவங்களோட பலம், பலவீனம், இதுதான் இந்த தேர்தலோட மைய புள்ளியாவே இருக்கு. முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிய பாப்போம். இந்த கூட்டணியில சிம்மபாகம், அதாவது 178 தொகுதிகள் அதிமுக கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இங்கதான் அசல் அரசியல் கணக்கே ஆரம்பிக்குது. அவங்களோட கூட்டணி கட்சிகளான பாஜகக்கு 27, பாமகக்கு 18, அப்புறம் அமமுகக்கு 11 தொகுதிகள்னு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளும் திமுக தமிழ்நிலையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. திமுக 164 தொகுதிகள்ல நேரடியா போட்டி போடுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 28, விடுதலை சேத்திகளுக்கு 8, அப்புறம் இடதுசாரி கட்சிகளுக்கு 10ன்னு அவங்களோட பழைய கூட்டணி கட்டமைப்ப பெருசா மாத்தாம அப்படியே தக்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த எல்லா நம்பர்ஸையும் தாண்டி இந்த தேர்தலோட உண்மையான கதையே இந்த ஒரே ஒரு நம்பர்ல தான் அடங்கியிருக்கு, 27. ஆமா, இதுதான் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை. இதுதான் இந்த அரசியல் போரோட உண்மையான மையம். இந்த 27 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது வெறும் தொகுதி பங்கீடு கிடையாது. இது ஒரு தேசிய கட்சிய மாநிலத்துல தங்களோட கட்டுப்பாட்டுல வைக்க அதிமுக போட்ட ஒரு மாஸ்டர் பிளான். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த தொகுதிகள்ல பல இடங்கள்ல பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது மூலமா பாஜகவோட வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தலாம், அதே சமயம் அவங்கள கூட்டணியிலையும் வச்சுக்கலாம். இது ஒரு டபுள் கேம். அரசியல் நோக்கர்கள் இத கூட்டணி கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடமாவே பாக்குறாங்க. சரி, இப்போ இந்த 27 தொகுதிகளையும் கொஞ்சம் பிரிச்சு மேய்ஞ்சு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் ஒரு தனி ரகமான போர்க்களம். பாஜக எதிர்கொள்ற இந்த 27 தொகுதியில 2 வகையா பிரிக்கலாம். 1, திமுக கூட்டணிக்கு அசைக்கவே முடியாத கோட்டையா இருக்கிற தொகுதிகள். இன்னொன்னு, வெற்றி தோல்விய சில 100 ஓட்டுகள் மட்டுமே தீர்மானிக்கிற இழுபறி தொகுதிகள். இந்த 2 விதமான களங்கள்லயும் பாஜகவோட வியூகம் பெரிய அளவுல சோதிக்கப்பட போகுது. இந்த இழுபறி தொகுதின்னு சொல்றோம்ல, அத விளக்க இதைவிட ஒரு நல்ல உதாரணம் இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, 2021ல மொடக்குறிச்சி தொகுதியில பாஜக ஜெயிச்ச வாக்கு வித்தியாசம் வெறும் 281 தான். இதுதான் உண்மையான கத்தி மேல நடக்கிற போராட்டம். சரி, இவ்ளோ சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கிற சில தொகுதிகளும் இருக்கு. இப்போ அந்த 3 முக்கியமான போர்க்களங்களை நாம பார்க்க போறோம். இந்த கேள்விதான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட மொத்த வியூகத்தோட மையமாவே இருக்கு. இவங்க போடுற உழைப்பு அந்த 27 தொகுதிகள்ல எங்க வெற்றிக்கணியா மாறும்? பிஜேபியோட வின்னிங் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது இந்த 3 தொகுதிகள் தான். கோயம்புத்தூர் வடக்குல சின்ன சின்ன தொழில் பண்றவங்களோட கோவத்தை தங்களுக்கு சாதகமா மாத்துறது, நாகர்கோவில்ல பெரும்பான்மை சமூகமான இந்து நாடார் வாக்குகளை ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைக்கிறது, அவினாஷில கூட்டணி ஓட்டுகள் கொஞ்சம் கூட சிதறாம அப்படியே வாங்குறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வெற்றி ஃபார்முலா தேவைப்படுது. ஆனா இந்த வெற்றி ஃபார்முலா எல்லாமே ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நம்பிதான் இருக்கு. அதுதான் வோட் டிரான்ஸ்ஃபர். அதாவது அதிமுகவோட வாக்கு வங்கியிலிருந்து குறைஞ்சது 90% ஓட்டுகளையாவது தாமரை சின்னத்துக்கு மாத்தியாகணும். இந்த வாக்கு மாற்றம் சரியா நடக்கலன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட எல்லா கணக்குகளும் தவிடுபொடியாயிடும். நாம இதுவரைக்கும் பார்த்தது நேரடியா களத்துல நடக்கிற போர். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம டிஜிட்டல் உலகத்துல ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கணிக்கவே முடியாத ஒரு எக்ஸ் ஃபேக்டரும் களத்துல இறங்கியிருக்கு. இன்றைய போர்க்களம் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாயிடுச்சு. இதுல திமுக ரொம்பவே திட்டமிட்டு வேலை செய்றாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு நேரடியா மெசேஜ் அனுப்புறது, வரலாற்று தலைவர்களை வச்சு AI வீடியோக்களை உருவாக்குறது, மீம்ஸ் மூலமா அரசியல் தாக்குதல் நடத்துறது, அரசாங்க நலத்திட்டைகள் வாங்கினவங்களோட டேட்டாவை வச்சு அவங்கள நேரடியா தொடர்பு கொள்றதுன்னு இவங்களோட டிஜிட்டல் ஆயுதங்கள் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. இந்த இருமுனை போட்டிக்கு நடுவுல ஒரு புது சக்தி களமரங்கிருக்கு. அதுதான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம். இவங்களோட வரவு 2 பெரிய கூட்டணிகளோட கணக்குகளையும் களைச்சு போடக்கூடிய ஒரு கணிக்க முடியாத காரணி. தபகேவோட தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த விளக்கப்படம் காட்டுற மாதிரி அவங்க குறிப்பா இளைஞர்கள், முதல் தடவையா ஓட்டு போடுறவங்க,
அப்புறம் நகர்ப்புறங்கள்ல இருக்கிற அதிருப்தி வாக்குகளை குறிவைக்கிறாங்க. அவங்க ஒரு 5-8% வாக்குகளை பிரிச்சாலே போதும். அது பல இழுபறி தொகுதிகள்ல திமுகவோட வெற்றி வாய்ப்பை நேரடியா பாதிக்கும். சரி, எல்லா காரணிகளையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த 27 தொகுதிகளோட போர், இந்த 3 விதமான முடிவுகள்ல ஒன்ன நோக்கி தான் போகலாம். அந்த 3 சாத்தியக்கூறுகள் என்னென்னன்னு இப்ப பாப்போம். முதல் சாத்தியக்கூறு, இப்போ இருக்கிற நிலைமையே தொடர்றது. இதுல திமுகவோட நலத்திட்டங்களும் அவங்களோட வலிமையான வாக்கு வங்கியும் பாஜகவால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம தடுத்துடும். அதிமுகவோட ஓட்டுகள் முழுமையா டிரான்ஸ்ஃபர் ஆகாததால பாஜக ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது சாத்தியக்கூறு, பாஜக ஒரு குறிப்பிட்டத்தக்க முன்னேற்றத்தை அடையிறது, உள்ளூர்ல இருக்கிற அதிருப்தி, தவகவோட வாக்கு பிரிப்பு, அப்புறம் கூட்டணி ஓட்டுகளோட சரியான மாற்றம், இதெல்லாம் கரெக்டா நடந்தா பாஜகவால 10-15 இடங்கள் வரை ஜெயிக்க முடியும். இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இல்லைன்னாலும் ஒரு முக்கியமான முன்னேற்றமா பார்க்கப்படும். மூணாவது சாத்தியக்கூறு ஒரு அரசியல் பூகம்பம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மினாலும் ஒருவேளை நடந்தா அது தமிழக அரசியல்ல ஒரு நிரந்தர மாற்றத்தையே உருவாக்கும். ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு பாஜக பேசுற வளர்ச்சி அரசியல் மக்கள் கிட்ட எடுபட்டுச்சுன்னா அவங்களால 15க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சு திராவிட அரசியலோட இருதுருவ ஆதிக்கத்தையே உடைக்க முடியும். ஆக மொத்தத்துல இந்த 27 தொகுதிகளோட கதை வெறும் தேர்தல் போட்டி இல்ல. இது கடந்த 50 வருஷத்துக்கும் மேல தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற திராவிட அரசியல் கட்டமைப்ப ஒரு சக்தி வாய்ந்த தேசிய கட்சி எதிர்கொள்ற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். கடைசியா இந்த கேள்விக்கு காலந்தாம் பதில் சொல்லணும். பல பத்தாண்டுகளா கட்டப்பட்ட இந்த திராவிட கோட்டை தன்னோட வலிமைய காட்டுமா, இல்ல இந்த புது வியூகங்கள் மூலமா தாமரை தமிழ்நாட்டு மண்ணுல மலருமா? பொறுத்திருந்த பாப்போம்.